ஈரானுடைய உக்கிரமான தாக்குதல், முக்கியமான ஒரு விஷயம், உக்கிரமான தாக்குதல். தெரியாமல் தேன் கூட்டில் கை வச்சிட்டமையா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு வெறியாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இதனால் 3ஆம் உலகப் போர் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது பல பேர் அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, வராது. 3ஆம் உலகப் போர் அப்படின்றது வந்து முடிவில்லாத போராக மாறிடும். இங்கே உள்ளவர்கள்லாம் வந்து கலிகாலம் பிறந்துடுச்சு, போர் ஆரம்பித்தாச்சு, இனி அவ்வளோதான். வந்து ஏற்கனவே நோய், தொற்று நோய், கிருமி என்னனோ வந்து இப்போ போருன்ற ஒரு வடிவத்துக்கு வந்தாச்சு, அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன நாடு, ஒரு ஏழ்மைக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற நாடு அப்படின்லாம் கணிச்சது ரொம்ப தப்பாக போச்சேப்பா. இப்போ என்னன்னா, ஈரானை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகளுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் துபாய். அதுக்கப்புறம் வருவோம். சரி, இந்த ஈரான் உக்கிரமானதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அவருடைய உச்சத்தலைவர் கமேனியை கொண்டுட்டாங்க. அது கூட நிறைய விஷயங்கள்லாம் வந்து நான் கூட போன இதெல்லாம் கூட பேசியிருந்தேன். இஸ்ரேலுக்கு வேண்டப்பட்ட உளவு நிறுவனங்கள், உளவாளிகள், ஈரான் நாட்டை சேர்ந்த சில கைக்கூலிகள், பணத்திற்கு ஆசைப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் தான் அதை வந்து மோப்பம் பிடிச்சிருந்து கமேனி சம்பந்தமான விஷயங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணி கொடுத்து கரெக்டாக இலக்கு வச்சு ஏவுகணையை வச்சு தாக்கி கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலாக மீடியாவில் பேசப்பட்டு வந்தது, செய்தியாக சில செய்தி ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கிலேருந்து என்ன விஷயம் ஓடிக்கிட்டோன்னா, கமேனியை அவ்வளோ சீக்கிரம் போய் யாராலையும் அட்டாக் பண்ண முடியாதுங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு கிளி கதை, 7 கடல் 7 மலை 7 குன்று இதெல்லாம் தாண்டி ஒரு கிளி இருக்கும், அந்த கிளி வயிற்றுக்குள்ளே ஒரு மணி இருக்கும், அந்த மணிக்குள்ளே ஒரு உயிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி அத்தனை அடுக்கு பாதுகாப்புகள், அத்தனை அடுக்குகள், சாதாரண அடுக்கு கிடையாது. அவ்வளோத்தையும் தாண்டி உள்ளே வந்து கமேனியுடைய கோட்டைக்குள் போகிறது அவ்வளோ சாமானிய விஷயமே கிடையாதுங்க. வந்து அந்த ஒரு இரும்பு கோட்டை மாதிரி, அந்த கோட்டைக்குள்ள உளவாளிகளுடைய தகவல், கைக்கூலிகளுடைய தகவல்லாம் சாத்தியமே இல்லை. இதை அமெரிக்கா எப்படி திட்டமிட்டு செஞ்சிருக்கு அப்படின்னா, ஏஐ தொழில்நுட்பம். என்னையா இது வந்து ஏஐ வந்து என்ன, இது வந்து திரும்ப தான் பொழுது கலிகாலத்தினுடைய இன்னொரு வடிவமா நம்புவோருக்கு. ஏன்னா மனிதன் கண்டுபிடிச்சது தான் ஏஐ. இந்த ஏஐ நல்லதா கெட்டதா தாண்டி இது ஒரு பேரழிவும் பொழுகுதே. நல்லது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னென்ன பண்ணிட்டு போறாங்க ஏஐ வச்சு. இப்ப பாருங்க, கிளாட் அப்படின்ற ஒரு ஏஐ பயன்படுத்தி கமேனி என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, பல்லு வளர்க்குறாரு, குளிக்கிறாரு, தன் குடும்பத்தோட பேசுகிறாரு, வெளியே போறாரு, யாரை சந்திக்கிறாரு, அடுத்த நிகழ்ச்சி என்னன்ற பேசுறாரு, என்னென்ன மூவ்மெண்ட், அந்த தரவுகள்ன்றாங்கல்ல, அது அத்தனையும் இந்த கிளாட் ஏஐ அப்பப்போ கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, இவ்வளோ பாதுகாப்பு வச்சிருந்த இந்த ஈரானுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு வைக்க முடியலையா அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அலிகான் ஜமீன் அப்படின்ற ஒரு ஜாமர், நம்ம பெரிய முக்கிய தலைவர்கள்லாம் வந்தால் அந்த பகுதியை சுற்றி ஜாமர் போட்டுருவாங்க தெரியுங்களா. செல்ஃபோன் எதுவுமே இயங்காது, நெட்வொர்க் அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க பாதுகாப்புக்காக. அப்படி வந்து அலிகான் ஜாமர், இந்த ஜாமரை வந்து ரஷ்யா தொழில்நுட்பத்துடன் ரஷ்யா ஈரானுக்கு, அதுவும் குறிப்பாக கெமினி கோட்டைக்கு மேலே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஜாமர் என்னன்னா, எந்த கதிர்வீச்சும் உள்ள அனுப்பாது, வந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். சொல்லுவாங்கல்ல, ஒரு எறும்பு கூட உள்ள போவாதுன்னு. அந்த எறும்பை தாண்டி ஒரு சின்ன அணு கூட உள்ள நுழையாது, வந்து ரொம்ப சின்னது தான், அது கூட உள்ள நுழையாது. அந்த அளவுக்கு ரஷ்யாவுடைய தொழில்நுட்பத்தில் கெமினி கோட்டையை சுற்றி அப்படி ஒரு ஜாமர் போட்டு வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி வேலை செய்யக்கூடியது தான் இந்த கிளாட் ஏஐ. இந்த கிளாட் ஏஐ தந்த தரவுகளை வைத்து தான் அவருடைய மூவ்மெண்ட்லாம் நாங்கள் தெரிஞ்சு கரெக்டாக அட்டாக் பண்ணோம். இதுதான், இந்த தொழில்நுட்பத்தை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயன்படுத்தி வருகிறது. சரி, நீங்கள் இப்படி போகிறீங்களா, எங்ககிட்ட பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து ஒரு வீடியோ ஒன்று நேற்று வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரோன் இருக்கு இல்லைன்னா, அந்த ட்ரோன்களுடைய கிடங்கு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அடே எப்பா,
இன்னையா வந்து லேசுப்பட்ட ஆள் கிடையாது பொழுது. எண்ணெய் வச்சுங்கிற முதலாளியாச்சே, கச்சா எண்ணெய் வச்சுங்கிற முதலாளியாச்சே. நீங்கள் வெறும் டாலரை காகிதத்தை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் தங்கத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் காலரை தூக்கி விட்டுட்டு இருந்தா தோண்ட 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 கிடைக்கக்கூடிய ஒரு தங்கம், கச்சா எண்ணெய். நீங்கள் என்னதான் மின்சார பயன்பாடு, சோலாறு, அது இதுன்னு வந்தால் கூட எண்ணெயை நம்பி தான்ப்பா இருக்குது இந்த உலகம். எங்களை விட்டு ஆள் கிடையாது அப்படின் போது அப்போ தான் தெரியுது பெரும் முதலாளி, பெரும் கோட்டீஸ்வரர். இது ஒரு சாதாரண நாடு கிடையாது. அந்த ட்ரோல்களை நாங்கள் இறக்கி அடிக்க போகிறோம்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உக்கிரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அதை போய் தொட்டோம்னு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யா அவருடைய அலுவலகத்தில் கரெக்டாக அடிச்சிட்டோம். நாங்கள் நெத்தன்யா உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு விவாதம் அதிகாரப்பூர்வமற்ற செய்தி அது வந்துக்கிட்டு இருந்தது. இது போக போக இன்னொரு பெரிய தலைவர், எப்பா ஈரானு இஸ்ரேலு அமெரிக்கா உங்களுக்குள்ள வாழன பிரச்சனை, வளைகுடா நாடு நாங்கள் என்னையா பண்ணோம் அப்படின் போது நீங்கள் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தீங்கல்ல, போர் விமானங்கள் நிறுத்துறதுக்கு, போர் கப்பல் நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்தீங்கல்ல, எனக்கு ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடுவான்ல, முதல்ல இதை காலி பண்ணணும். நீங்கள் பேசுறது அப்புறமா வந்து சகோதரத்துவம், இஸ்லாமியத்துவம், அது இது எல்லாம் பேசுறீங்க, ரைட்டு. ஆனால் எனக்கு எதிரான ஒரு விஷயமா மாறுதில்ல, என்ன காத்துக்கணும் இல்லை. தீ பிடிச்சா பக்கத்து வீடு தான் எரியும். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனே வந்து தீ வச்சா சும்மா இருப்போமா? அதுதான் குறிப்பாக இதில் நான் மிக முக்கியமாக சொல்ல விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய எண்ணெய் கிணறு தாக்கிட்டாங்க. வந்து மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு கிணறு, அது நம்மூர் கிணறு மாதிரிலாம் கிடையாது, அதை வச்சாச்சு. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயோட விலை தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கு. இலங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அடித்தடி பெட்ரோல் பங்குங்களில், வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 2 லிட்டர் தான் கொடுப்பேன், 3 லிட்டர் தான் கொடுப்பேன், அப்புறம் 1/2 லிட்டர் தான் கொடுப்பேன்ற அளவுக்கு ஆகிட போது. வந்து அந்த பாதிப்பு இங்கேயும் வருமா தெரியல. நம்ம வந்து ரஷ்யாவிட்ட இருந்தெல்லாம் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அதனால் ஏன்னா ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க. ஆனாலும் தட்டுப்பாடுன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். சரி, ஓகே. குவைத் அங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு தலைவர் அவர் சொல்கிறார் என்ன விஷயம்னா, இங்கே கிட்டத்தட்ட 4 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க, 1 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க, எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்காங்க. பெரிய அளவில் நீங்கள் சொல்கிற மாதிரி குண்டு சத்தம், வெடி சத்தம் இங்கே வந்து விழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கேட்குது, சத்தம் கேட்குது. இந்த ட்ரோன்களை அனுப்புகிறாங்க. எங்கள் நாட்டு அது எதிர் இது அனுப்பிச்சு ட்ரோன் அனுப்பிச்சு அதை காலி பண்ணிடுறாங்க. அதெல்லாம் மீறி கவர்மெண்ட்டு பல நிறுவனங்களுக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க. தேவையில்லாமல் யாரும் வெளியே வராதிங்கிட்டாங்க. உங்கள் பக்கத்தில் ஏதாவது தீப்பிடிக்கிற விஷயமோ ஏதாவது சத்தமோ எவியோ கேட்டால் உடனடியாக நீங்கள் வந்து போலீஸ்க்கு தகவல் சொல்லுங்கள், இராணுவத்துக்கு தகவல் சொல்லுங்கன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களை போய் வாங்கி குவிக்காதீங்க. கல்ஃப் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக என்னென்ன பொருள் கிடைக்குமோ போய் அங்கே உங்களுக்கு காய்கறி மற்ற பொருட்கள், பால்லாம் பெரிய டிமாண்ட் இல்லை, பாலைவன நாடுகள் தானே, என்ன கிடைச்ச ரைட்டு, தண்ணி கிடைக்கணுமே, வந்து வாங்கி குவிக்கிறாங்க. அதுக்கு வந்து வாங்கி குவிக்காதீங்க. அத்தியாவசிய பொருட்கள் தேவையான அளவுக்கு நமக்கு இருக்குது, நீங்கள் ஒன்றும் அதனால் வந்து கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பக்கம் கத்தார் கொஞ்சம் நிலை குலைந்து போயிருக்குது. சவுதி, ஏமன், மிக முக்கியமாக துபாய். எங்கப்பா போகிற? துபாய்க்கு. என்னப்பா வாங்குற? துபாயில். எங்கப்பா இடம் வாங்கியிருக்கிற? துபாய். இப்படி ஒட்டுமொத்த பணக்காரர்கள், ஒட்டுமொத்த கோட்டீஸ்வரர்கள், ஒட்டுமொத்த நாடுகள் உள்ளவர்களுடைய கவனத்தை திருப்பிய அந்த துபாய் இப்போ கொஞ்சம் நிறையவே கதிகளுக்கு போயிருக்கு. அவ்வளோ லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அங்கே தவிச்சிட்டு இருக்காங்க. வந்து ஏர்போர்ட் மூடியாச்சு, வான்வழி போக்குவரத்து கிடையாது, எல்லாமே அடைக்கப்பட்டுருச்சு. கனெக்டிங் ஃப்ளைட்லாம் வெவ்வேறு வழியாக போயிட்டு இருக்கு மற்ற நாடுகளுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெறும் சுற்றுலாவை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய நாடு என்ன ஆகும் பாருங்க நிலைமை. நீங்கள் குவைத்து, சவுதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தொழில்துறைகள் இருக்குது, தொழிலாளர்கள் இருக்காங்க. இவங்களுடைய வருமானம் என்னன்னா எல்லாத்தையும் டாலரில் மாற்றுறது தாங்க. வந்து டாலர் வருமானம். அதனால தான் யாராக இருந்தாலும் வாங்க முதலீடு பண்ணுங்க, யாராக இருந்தாலும் சொத்து வாங்குங்க, எல்லாருக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. நீங்கள் வாங்க, என்னென்ன சுற்றுலா இருக்குது பாருங்கள். நீங்கள் பஃப் இருக்குது, டிஸ்கோத் இருக்குது, உலகத்திலே உயரமான கட்டிடம் இருக்குது. துட்டு வச்சிருந்தா போதும், நீங்கள் துபாயில் ராஜ வாழ்க்கை வாழலாம், அந்த மன்னருக்கு இணையான வாழ்க்கை வாழலாம். அப்படின்போது அந்த சுற்றுலாத்தலத்தை கை வைத்த ஒரு விஷயம்
ஆடா அவங்க என்னையா ஆகிப்போச்சு. இப்போது ஏர்போர்ட்லேயும் ஹோட்டல்லையும் கதிகலிக்கு போயிட்டாங்க ஃபாரினர்ஸ் வந்து. எல்லாம் பணக்காரர்கள். இப்போ அங்கே சொத்து வாங்கினவங்களும் ஒரு பக்கம் பயமாகி போச்சு. ரியல் எஸ்டேட்டில் மிக முக்கியமான நாடு. இன்னும் இந்த போர் தொடர்ந்து துபாயில் இன்னும் ப்ராப்ளம் ஏற்பட்டு இன்னும் 2-3 ட்ரோன்களை உள்ளே விழுந்தா ரியல் எஸ்டேட்டும் சுற்றுலாவும் கீழே இறங்கிடும். மக்களுடைய மனசு தானே. ஏன்னா பாதுகாப்பான நாடு உலகத்தில். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த இளவரசர், அந்த நாட்டோட இளவரசர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எந்தெந்த சுற்றுலா பயணிகள் எந்தெந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறீங்களோ இந்த நிலைமை சீராகிற வரைக்கும் உங்களுடைய விசாவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். உங்கள் ஹோட்டலுக்கான பில்லு அரசாங்கமே கட்டுது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கான காசை நாங்களே கொடுத்துட்றோம். நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. இந்த போர் பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஏர்போர்ட் திறந்த உடனே எல்லாருக்கும் ஃப்ரீயாக அவங்கவுங்க ஊருக்கு எடுத்து போய் எங்கள் எமிரேட் ஃப்ளைட்டில் எடுத்து போய் விட்டுறோம். நாங்கள் கவலையே படாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்கன்னு அவங்க ஒரு உறுதியான இது சொன்னாலும் அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா. ஒரு தம்மா துண்டு நாட்டில் இப்படி பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டடம் தான், எல்லாமே கட்டடம் தான், எல்லாமே கட்டடம் தான். சுற்றுலா தான் அவங்களுக்கான மெயின். எண்ணெய் வளம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மி. அபுதாபிலே ஷார்ஜாவிலே இருக்குது போலகுது, மெயின் துபாயில் கிடையாது. அவ்வளோ பேர் முதலீடு செஞ்சுருக்காங்க. ஏறக்குறைய கருப்பு பணங்கள் உலகம் முழுக்க இருக்கிற கருப்பு பணங்களை வைத்திருக்கிறவர்கள், இல்லீகலாக சொத்து சேர்த்து வச்சுருவங்க எல்லாம் அங்கே தான். இப்போ என்ன ஆகும், ஆட்டம் கண்டு போயிடும். 2 நாளைக்கு இப்படி தாங்கலை அப்படின்னா, சமீபத்தில் கூட துபாயில் ஒரு மழை வந்தது பாருங்க. ஏன்னா அங்கெல்லாம் மழை பெய்யாத நாடு. இப்போ நம்ம ஊரில் மழை பெய்யும், நம்ம ஊரில் மழை பெஞ்சா கூட தண்ணி வெளியே போகிறதுக்கு பெரிய கஷ்டம். ஆனாலும் ஏதாவது ஒன்று பண்ணி அது தண்ணி கண்ணி வெளியேற்றுற வசதி பண்ணி வச்சுருக்கோம். அங்கே மழை பெய்யாததுக்காக தண்ணியெல்லாம் வெளியேற்றுற இதுவே கிடையாது அங்கே ரோட்டில். நகரமே முழுகி போயிடுச்சு, ஸ்தம்பிச்சு போயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அட்டடா, இதை நாம் யோசிக்கலையா. கடைசி வரைக்கும் மழையை அவங்க செயற்கை மழை தான் உருவாக்குவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை செயற்கையாக மழையை உருவாக்கி இது பண்ணுவாங்க. இதை நம்ம யோசிக்காத போயிட்டுமே அப்படின்ற அளவுக்கு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, என்னையா இருந்தது ஈரான் வந்து ஏதோ பச்சா பால்வாடி பவுடர் பூசின ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா, இந்த ட்ரோன்களை அடித்து கதி கலங்கி இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் அந்த பக்கம் அமெரிக்காவுக்கும் டஃப் கொடுக்குற ஆள், சும்மா இல்லாமல் இங்கே வளைகுடா நாடு மேலாம் போட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இது என்ன வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனையாக இருக்குதுன்னு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு துபாய் இளவரசர். அதுதான் உண்மை. அதுக்கான காரணம் என்னன்னா, புர்ஜ் கலிஃபா, பூம் ஜமைரா, அப்புறமா வந்து உலகத்திலே மிகப்பெரிய மால் துபாய் மால், இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். அதை தாண்டி எத்தனை அடுக்கு கட்டடம். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும், நிச்சயமாக இல்லைன்னு சொன்னாலும் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் மீறி ஈரான் மிக முக்கியமான இடத்துல கையை வச்சிருக்காங்க. அது ரொம்ப 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 முக்கியமான இடம். அந்த இடத்துல கையை வச்சது தான் ஹார்முஸ் ஜலசந்தி. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி எங்கே இருக்குன்னா, ஈரானுடைய பக்கத்தில் இருக்கிறது. கடல் போக்குவரத்து ஜலசந்தி. இது வழியாக தான் உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் கொண்டு போக முடியும் சாமி. இது வழியாகத்தான் கடல் வழி போக்குவரத்து. இதன் வழியாகத்தான் தேவையான அத்தியாவசிய பொருட்கள். ஆனால் துபாய்க்கெலாம் போகும்போது துபாய் மாலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டோடைய இந்த நான் வெஜிடேரியன் ஐட்டம் எல்லா நாடும், நியூசிலாந்து, பப்புவா நியூ கினியா, என்னென்னோ நாடு எப்படியா வரும் அப்படின்னா அதெல்லாம் வந்துடும் சார், ஃப்ரெஷ்ஷாகவே வந்துடும் அப்படின்றாங்க. எல்லாமே இந்த கடல் மார்க்கமாக தான் பெரும்பாலும். அப்படி அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து இவங்க அடைச்சாச்சு. அடைச்ச பிறகு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது குழாவில், அதை நிறுத்தினா என்ன ஆகிடும், எல்லாமே சம்பித்து போயிடும்ல. தண்ணி இல்லாமல் என்ன ஆகிடும், அப்படி அதை வந்து கட் பண்ணியாச்சு. எங்களை கை வச்சுட்டீங்கல்ல, நீ பாருங்கயா அப்படின்ற அளவுக்கு. சரி, இது 3ஆம் உலக போரா மாறுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லைன்னு பல வல்லுநர்களுடைய கருத்து. இதோட முடிச்சுருந்தாங்க, வேணாம் போரே வேணாம். ஏன்னா அந்த கூக்குரல் கேட்குறப்போ அந்த சத்தம், வளர்ந்த நாடுகள் பயப்படுறது, முடிச்சிருங்க. ஏன் உங்களுக்குள்ள மனுஷன் தானே, ஈகோ ஏன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுத்துட்டு போங்கய்யா. ஏன்னா முதல் உலக போரில் எம்டன் குண்டை வந்து சென்னையில் போட போகிறாங்க அப்படின்னு ஒன்று, சென்னையில் இருந்தவர்கள்லாம் இப்போ மெயின் சென்னை வந்து ஜார்ஜ் டவுன் தான். இருக்கிற இடத்தெல்லாம் வந்து ஏக்கர் கணக்கில் இருந்த இடத்தெல்லாம் 50 ரூபா 60 ரூபாய்க்கெல்லாம் வித்துட்டு போனாங்க. சீப்பாக வருது வாங்கிக்கலாமா அப்படின்னா, யோ இடமா உயிரா. அதில் தான் இந்த நார்த் இந்தியன் நிறைய வந்து இடம்லாம் வாங்கினாங்க அப்படின்னு, அதான் சவுகார்பேட்டையை உருவானதாக ஒரு வரலாறுலாம் சொல்கிறாங்க. இப்படி சென்னையுடைய பூர்வ குடிகள்லாம் இருக்காங்கல்ல, இந்த எம்டன் குண்டுக்கு பயந்து
குழந்தை குட்டி எல்லாரையும் தூக்கின்னு தலை மேலே கிடைச்ச சாமான்லாம் வச்சுக்கிட்டு தரை மார்க்கமாக ரோடா அப்படின்னா இந்த தார் ரோடு மாதிரி போட்டிருக்கு, செங்கல்பட்டு, உத்திரமேரூர், வந்தவாசி இந்த மாதிரியான பகுதிகளில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அது பிறகு அப்படி ஒரு குண்டே விழலை. ஆனால் இன்றைக்கி அப்போ வந்து தொழில்நுட்பம், ஒவ்வொரு போருக்குமான ஒரு தொழில்நுட்பம். இன்றைக்கி அணு ஆயுதம் உள்ளே வந்தாச்சு. அதனால் அதுக்கான வாய்ப்பு கம்மி. அதே வேளையில் ஈரான் மாதிரியான நாடுகளை நீங்கள் தவறாக எடை போட்டு விட்டீர்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கேட்கப்படுகிறது. இதெல்லாம் மீறி இதை முடிவுக்கு வரணும். மனிதனாக வாழ வேண்டும், சண்டை வேண்டாம். உலகத்தில் இருக்கிறது கொஞ்சம் காலம்தான். இருக்கிற மனுஷன் சந்தோஷமாக அமைதியாக இருந்துட்டு போயிட்டோமே, அதுதான் எல்லோருடைய விருப்பமும். என்ன நடக்கப் போகிறது, என்ன ஆகப் போகிறது, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.